பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. நல்ல அருமையான இந்த ராத்திரி நேரத்தில் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து ஆபகுக் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆபகுக் 3:16 வாசிக்கிறேன். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். கொஞ்சம் நீங்கள் புரியாவிட்டால் ஜெபத்தோடு செவிகளை சாய்த்து கவனியுங்கள். உங்களுடைய வசன ஞானத்துக்காக திரும்ப ஒரு விசை வாசிக்கிறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த இந்த ஆபகுக் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, ஓ கர்த்தர் நல்லவே, அங்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன் என்று சொல்லப்படுகிறது. இக்கட்டு நாளை குறித்து இந்த பரிசுத்தவான் அங்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு இக்கட்டு நாள் என்றால், அல்லது ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு தேவ மனுஷனுக்கு, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு இக்கட்டு என்றால் என்ன என்கிறதை அங்கு அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர் தேவ மனுஷனுக்கு இக்கட்டு நேரிட்டால், அல்லது இக்கட்டு என்கிற உபத்திரவம் வந்தா, அவர்களுடைய குடல் முதலாவது குழம்பி போகும். மனம் குழம்புவது நமக்கு தெரியும், இருதயம் குழப்பமடைவது எல்லாருக்கும் தெரியும், சிந்தனை சிதறுவது அனைவருக்கும் தெரியும். ஆனா இங்கு அந்த இக்கட்டை நேருக்கு நேராய் அனுபவித்த ஒரு மனுஷன் சொல்லுகிறார், இக்கட்டு வரும்போது ஒரு சத்தம் எனக்கு கேட்குது, ஒரு துணி எனக்கு கேட்குது. அவங்க பேசுனது, அவங்க சொன்னது, அவங்க பறைசாற்றினது, அவங்க வீராப்பு, அவங்க ஆக்ரோஷம், அவங்களுடைய சோத்திர பயங்கரமான கொக்கரிப்பு, இதெல்லாம் நான் கேட்ட உடனே என் குடல் குழம்பிற்று. குடலே குழம்புது அப்படின்னா கர்த்தர் நல்லவே. அந்த இக்கட்டு என்கிற ஆபத்து எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தா இருந்திருக்கும். அப்ப இக்கட்டு வரும்போது ஒரு தேவ மனுஷனுடைய குடல் குழம்புது. இரண்டாவது, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. எந்த சத்தம்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சத்துருக்கள் பயங்கரமா வரும்போது, அதாவது அந்த ஆபகுக் 3:14 பாருங்க, என்னை சிதறடிப்பதற்கு பெரும் காற்றை போல வந்தார்கள். எனக்கு வேதனைய, எனக்கு நெருக்கத்தை, எனக்கு பாரத்தை கொடுப்பதற்கு அவங்க வரும்போது ஒரு பெரும் காற்று எப்படி அடிக்குமோ அப்படி வந்தார்கள். அதை கேட்கும் போதுதான் இங்க அந்த பரிசுத்தவான் சொல்லுகிறான், அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. இப்படி வர்றாங்களே, இது நியாயமா? இந்த மாதிரி கிரியை செய்யறாங்களே,
இது நீதியா? ஓ, இவர்களுக்கு தேவன் ஸ்தோத்திரம் தண்டிக்க மாட்டாரா? இப்படியெல்லாம் நினைக்கும் போதுதான் அவர் சொல்லுகிறார், என் உதடுகள் துடித்ததுன்னா நல்ல ஒரு தேவ மனுஷனுடைய உதடுகள் துதிக்கிறதா இருக்கணும், தோத்தரிக்கிறதா இருக்கணும், அல்லது திருவசனமாகிய பட்டயத்தை வீசுகிறதா இருக்கணும். இல்லாட்டி வசனம் சொல்கிறபடி அறிவுள்ள வார்த்தைகள் தான் சொல்லுகிறதா இருக்கும். இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய உதடுகளுக்கு அழகு. ஆனா இங்க தேவ மனுஷன் சொல்லுகிறார், அவங்க வர்ற காற்றை போல வருகிற சத்தத்தை கேட்ட உடனே என் உதடெல்லாம் அப்படியே துடிக்குது. அப்படி என்ன அர்த்தம்? என் உதடு என்னென்னமோ சொல்லுது. தான் கட்டுப்பாட்டை இழந்து தன்னுடைய சுதந்திரம் எப்போது இருக்கிற நிலைமைய மறந்து என்னென்னமோ வார்த்தை பேசுது, வார்த்தை சொல்லுது, அந்த உதடு ஏதேதோ புலம்புது. அப்ப உதடு, ஒரு ஊழியக்கார உதடு துடிக்குது அப்படின்னாக்கா அந்த ஊழியக்காரனுக்கு வந்திருக்கிற இக்கட்டு எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்க. மூன்றாவது அவர் சொல்லுகிறார், அந்த ஆபகு 3:16 சொல்லுகிறது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. இங்க ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், சொல்கிறோம், ஒரு இலக்கண வார்த்தை அல்லது ஒரு கடினமான வார்த்தை. என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. இந்த உக்கல் என்றால் என்னன்னா, என் எலும்பெல்லாம் காஞ்சி உளுத்து போய்விட்டது. உளுத்து போச்சு. ஒரு மரப்பட்டை அது அப்படியே காஞ்சிடுச்சு. காஞ்சி 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 அப்படியே கீழே கிடக்கும். அது மேல ஒரு கரையான் வந்து உட்கார்ந்து அப்படியே பட்டையை மூடி இருக்கும். நம்ம போய் இந்த பட்டையை எடுத்தோம்னாக்கா அப்படியே இந்த கரையான்ல கீழே கொட்டின மாதிரி பார்த்தா அந்த மரப்பட்டையும் இருக்காது, உளுத்து போயிடும். சில விறகு எடுத்துட்டு அதை வெட்டுவோம், சில அருவா ஓங்கி வெட்டுவோம், ஐயோ கஷ்டமா இருக்குண்டு, டப்புன்னு ஒரு அடியில வெட்டிடும். என்னடானாக்கா வெளியில பார்க்க விறகா இருக்குது, ஆனா உள்ள பார்த்தா அது உளுத்து போயிருக்கு, அப்படி மாவா குட்டி. அப்போ இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறா, அவர்கள் வருகிறதை பார்த்தாக்கா என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, அதாவது என் எலும்பெல்லாம் உளுத்து கொட்டி போனது. அப்ப எந்த அளவுக்கு அந்த இக்கட்டு பாருங்க. இக்கட்டு என்பது எவ்வளவு பயங்கரமானது. முதலாவது குடல் குழம்புது, இரண்டாவது உதடு துடிக்குது, முதலாவது உக்கல் உண்டாயிற்று, மூன்றாவது. நான்காவது அந்த மனுஷன் சொல்லுகிறான், என் நிலையிலே நடுங்கினேன். அதாவது வார்த்தை நல்லா கவனிக்கணும், என் நிலையிலே நான் நடுங்கினேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இருக்கிற இடத்துக்கு போன உடனே அவங்கள பார்த்து நான் நடுங்கல, என் வீட்டுக்குள்ளே என் வாசஸ்தலத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த பூமியில இங்க இருக்கும் போது எனக்கு நடுங்குது. இதெல்லாம் ஒரு பாவியும் ஒரு பரதேசியும் அல்லது கொலைக்காரனும் துன்மார்க்கனும் சொல்ற அறிக்கை கிடையாது. இது எல்லாமே ஒரு தேவ மனுஷனும் தீர்க்கதரிசியும் கர்த்தரை சார்ந்திருக்கிறவர் சொல்லுகிற வார்த்தை. என் நிலையிலே நடுங்கினேன். அந்த சம்பவத்தை நினைச்சா அல்லது இப்படி ஒண்ணு வருது அப்படின்னு இது பண்ணும் போது நினைச்சாலே ஒரு நடுக்கும். இப்போ நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். கடந்த 2 அல்லது 3 வாரத்துக்கு முன்புன்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை என்று சொல்லி நான் ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த கொல்லிமலைக்கு மேலே போய்விட்டேன். அங்க போய் ஓய்வில் 2-3 நாட்கள் என்னோடு கூட நம்முடைய ஊழியத்தை சார்ந்த ஒரு போதகரும் இருந்தார். அப்புறம் நாங்க வர வைத்திருந்த கிரீடும் வந்திருந்தார். கடைசி அங்க இருக்க வேண்டிய ஓய்வு நாட்கள் நிறைவடைந்தது. பிள்ளைகளை தேட ஆரம்பிச்சாங்க, கேட்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து கூட்டங்கள் நடத்த முடியல. அதனால நாங்க புறப்படும் போது நானும் அந்த ஊழியக்காரரும் கூட அந்த கைடு எல்லாரும் சேர்ந்து கடைசியா ஒரு மார்க்கெட்டுக்கு போனோம். மார்க்கெட்ல போய் அந்த மலை பொருட்கள், கொஞ்சம் பழம் மற்ற மிளகு அதெல்லாம் மலை பொருட்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வாங்கிட்டு போலான்னு சொல்லி மார்க்கெட்ல போய் இருக்கோம். எல்லாமே டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸிங்,
வித்தியாசமான உடை உடுத்தி ரொம்ப ஜாலியா ஹாப்பியா 3 பேரும் நல்ல காரியம் அந்த மார்க்கெட்ல சுத்தி பார்த்து அங்க நூதனமான சில பல வகைகள், சில காய்கறிகள், அப்புறம் முடவாட்டுக்கால் இதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொன்றா விசாரிச்சுட்டு மெய் மறந்து சந்தோஷமா பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நல்ல பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க நேரத்துல எனக்கு ஒரு போன் கால் வந்தது. அந்த போன் கால் வந்த உடனே பாக்குறேன், அதுல ஒரு ஐடி, ஒரு நேம் ஐடி, ஒரு பர்டிகுலர் நேம் ஐடி இருக்கு. அந்த பர்டிகுலர் நேம் ஐடி அந்த போன் கால் வந்த உடனே அவங்கள்ட்ட நான் போல்டா நல்லா கரெக்டா எப்பயும் போல நல்லா பேசிட்டு இருக்கேன். ஆனா பேசிட்டு இருக்கும் போதே பாக்குறேன், திடீரென்று சொல்லி உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. அடுத்தது அதே இடத்துல என்ன நிக்க முடியல, அப்படி சரீரத்துல ஒரு தடுமாற்றம், அப்படி கீழே உட்காந்துட்டேன். இந்த போன்ல பேசுனது ரொம்ப நேரம் கிடையாது, ஜஸ்ட் கரெக்டா 1, 2 or 1.5 minute, அதிகபட்சம் ஒரு 1.5 நிமிஷம். நான் சொல்லுகிற கணக்கு தப்பா இருந்தா அதிகபட்சம் 2 நிமிஷம் தான். அதுக்குள்ள என்ன பேசியிருப்போம், அவ்வளவுதான். அந்த 1.5 to 2 minutes தான். அது பேசுறதுக்குள்ள என்னுடைய சரீரத்துல ஒரு மாற்றம், என்னுடைய ஆவியில ஒரு மாற்றம், சிந்தனையில ஒரு மாற்றம். அப்ப அங்க உட்கார்ந்தே கையை வைத்து ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த இக்கட்டிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும். அப்போ நல்லா கவனிக்கணும், அந்த இக்கட்டு எந்த நேரத்துல வருது, ஒரு மனுஷன் நடுங்க வைக்குது பாருங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா உட்காந்து கர்த்தரோடு பேசணும்னு போய் அங்க நல்ல தனித்து இருந்துட்டு அதுல ஒரு நாள் ஜெபத்துக்குன்னே ஒதுக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு கடைசியா நல்லா ஹாப்பியா நம்ம மலையோட்டு கீழே இறங்கலாம், இத சந்தோஷத்தோடு கீழே போயிட்டு நம்ம ஊழியத்தை தொடரலாம்னு சொல்லி அந்த கடைசி நல்லா ஹாப்பியா இருக்கிற சந்தோஷமா இருக்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஒரு போன் கால், கரெக்டா ஒரு மெசேஜ். இதுக்கு பேர் தான் இக்கட். இப்ப இதுலயே நீங்க தெரிந்து கொள்ளலாம், வெளியில ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவ மனுஷன் எந்த அளவுக்கு வல்லமையாயும் வசனத்தை போதிக்கிறவராயும் எந்த அளவுக்கு நிறைய பேர் உருவாக்குகிறவராயும் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல அவங்களை நடுங்க பண்ணக்கூடிய பல சம்பவங்கள், பல வழிகளை அவர்கள் கடக்கிறார். இது ரெவரண்ட் SSK சாமுவேல் என்கிற என்னை குறித்து மட்டுமல்ல, நீங்க எந்த ஊழியக்காரரை ரொம்ப நேசிக்கிறீங்க, யார் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனோ மெய்ப்பனோ, யார் உங்களுக்கு வழிகாட்டியும் இல்ல, நீங்க யார ரொம்ப பெரிய ஆளு, பெரிய தீர்க்கதரிசி, ரொம்ப வேதத்தின் விற்பனர், அவர் ஐயோ தலைக்கீழால பேசுவார்ல யார பாக்குறீங்களோ அவங்க எல்லாருடைய பலருடைய நிலைமையே இதுதான். அப்போ அந்த செய்திகள் வரும்போதே இங்கு தேவ மனுஷன் சொல்லுகிறார், அந்த இக்கட்டின் நேரத்துல நான் என் நிலையிலே, அதாவது நான் அங்க போல எதுவுமே பண்ணல, இருக்கிற இடத்துல ஒரு நடுக்கம். இப்படிதான் எலியாவின் வாழ்க்கை இருந்தது, இப்படிதான் தானியேலின் வாழ்க்கை இருந்தது. தானியேலுக்கெல்லாம் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டே இருந்துச்சு. என்னைக்கும் வெட்டப்படலாம், என்னைக்கும் குத்தப்படலாம், என்னைக்கும் கொண்டு போய் சிறைச்சாலையில போடலாம். தானியேலுக்கு பக்கத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்தது உண்மைதான். 3 நேரம் தானியேல் ஜெபிச்சது உண்மைதான். தானியேலுக்கு வரங்கள், கிருபைகள், நல்ல வெளிப்பாடுகள் இருந்தது உண்மைதான். அங்க இருக்கிற யாருக்குமே இல்லாத 6 விதமான அபிஷேகம் தானியேல் மேல இருந்துச்சு. என்னென்ன அபிஷேகம்? தானியேல் 5:12 சொல்லுகிறது, கருகலானவைகளை தெளிவிக்கிறது, மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறது, சொப்பனங்களை வியாப்தி பண்ணுகிறது, அறிவு, புத்தி, விசேஷித்த ஆவி. 6 அபிஷேகம் அந்த மனுஷன் மீது இருந்தது. இப்போ ஒரு அபிஷேகம் பெற்றவங்களே வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க. ஆனா இந்த 6 அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கு பாருங்க, குற்றம் சாட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அப்புறம் குறைகளை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு,
அதை உடனே மனுவா எழுதுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதை கொண்டு போய் ராஜா கிட்ட வேற மாதிரி சொல்றதுக்கு, அவன் உண்மை மதிக்கவே இல்லை, அவன் உண்மை கேட்கறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. எந்தெந்த நேரத்துல தானியேல் ஜெபிக்கிறாருன்னு கவனிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப கவனிக்கணும், இந்த தானியேல் ஒரே ஒரு ராஜாவுக்கு எல்லா வேலையும் பார்த்தார். ஆனா தானியேலை கவனிக்கிறதுக்கு இத்தனை கூட்டம் இருந்துச்சு. ஆனா எல்லாமே எதிர்கூட்டம். இதுதான் ஒரு மெய்யான தேவ மனுஷனுடைய வாழ்க்கை. அப்போ வேதம் சொல்லுகிறது, என் நிலையிலே நான் நடுங்கினேன். சிலர் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பத்தி சில ஊழியக்காரர்களும் சரி, சில விசுவாசிகளும் சரி, நான் குறை சொல்லல, குற்றஞ்சாட்டல, உங்களுக்கு தெரியும், யாரையும் நம்ம குறை பேசுறது கிடையாது. ஆனா சில இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பத்தி பேசும்போது நான் ரொம்ப கவனிப்பேன். அவங்க ரொம்ப சர்வ சாதாரணமா பேசிட்டு போயிடுறாங்க. என்ன சொல்லிட்டு போறாங்க? ஓ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கு, தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் நீ நிறுத்தின பொருட்களை பணிந்து கொள்வதை சொன்னாங்க, அதனால கொண்டு போய் நெருப்புல போட்டாங்க. உடனே அந்த சூத்திரவங்க தூதர் வந்தாரு, 4வது நபர் வந்தாரு, அப்புறம் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஒரு உண்மை என்ன தெரியுமாங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் அதை மறுக்கல. பைபிள்ல எழுதி இருக்கிறது சத்தியத்துல சத்தியம்தான், உண்மைதான். ஆனா அதையும் கடந்து அவர்கள் ஒரு இளைஞர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. அதையும் கடந்து அவர்கள் ஒரு மனிதர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தது உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் இந்த ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொன்ன சம்பவங்கள் கண்டிப்பா வந்திருக்கும். அது மீறிதான் கடைசி அவங்களுக்கு என்ன ஆயிருச்சு, ஒரு சொதுரம் அசம்பந்தமான ஒரு துணிச்சல் வந்துருச்சு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தா கர்த்தருக்காக, இருந்தா ஊழியத்துக்காக, அவ்வளவுதான். செத்தா கர்த்தருக்காக, இருந்தா ஊழியத்துக்காக. வேற என்னதான் நடக்க போகுது? ஒண்ணு சாவு, இல்லாட்டி உயிர். உயிர் இருந்தா ஊழியம், செத்தா பரலோகம், முடிஞ்சு. அந்த ஒரு துணிச்சல் வந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி அவர்களுடைய நிலைமை இந்த ஆபகுக் 3:16 படிதான் இருந்திருக்கும். அதை நான் எழுத்தின்படி சொல்லாம வாழ்க்கையின் அனுபவத்தின்படி சொல்றேன். இதே அனுபவம் தான் தானியேலுக்கு. தானியேலை பத்தி நம்ம என்னமோ பெரிய ஆகான்றோம், ஓகோன்றோம், பயங்கரமான்றோம். அது எல்லாமே உண்மை. பைபிள்ல எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையும் பொய் கிடையாது. ஆனா அதே சமயத்துல அந்த மனுஷனுடைய ரூபம், கடந்து வந்த பாதை, அவர் சந்தித்தது என்ன இருந்திருக்கும்? ஒரு கட்டம் வரும்போது தானியேல் ராஜாவுக்கே நிபந்தனை வைக்கிறார். என்ன நிபந்தனை? எல்லா மந்திரவாதிகளை பிடிங்க, ஒருத்தரை விடாதீங்க, எல்லாரும் வெட்டி கொண்டு போடுங்க, ராஜாவோட உத்தரவு வந்துருச்சு. அப்ப தானியேல் என்ன பண்றாரு? ராஜாட்ட ஒரு ஆள் அனுப்புறான். நான் போய் ராஜாட்ட பேச முடியாது, ராஜா குடும்பத்தினுடைய எனக்கு அனுமதி கிடையாது, நான் ஒரு அடிமை, நீ போய் சொல்லு, இப்படி ஒருத்தன் வந்திருக்கான், அவன் பேர் தானியேல், அவர் சொல்றாரு, போய் சொல்லு, ராஜாவே இன்னைக்கு ஒரு நாள் பொறுங்க, இத நான் போய் ஜோம் பண்ணிட்டு விளக்கம் சொல்றேன். இப்போ இந்த உத்தரவை ஒரு மனுஷன் கொண்டு போய் ராஜாட்ட சொல்லியாச்சு. தானியேல் இப்படி சொல்றார், ஒரு நாள் பொறுப்பீங்களா, மந்திரவாதிகளை கொல்ல வேண்டாமா, கொஞ்சம் விட்டுருங்க, நாளை கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்றாரு. சரி, ராஜா விட்டாச்சு, எந்த மந்திரவாதி வெட்டப்படல. நான் நடந்தது என்ன? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு ராத்திரி பொறுங்க தானியேல் சொல்லி அனுப்பியாச்சு. மறுநாள் இந்த மனுஷனை கூப்பிட்டுக்கிட்டு இவனுடைய ரெக்கமெண்டேஷன்ல ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்று அந்த சொப்பனத்தை சொல்லி, சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி, அத ராஜா ஓகேன்னு சொல்லி அவன் ஒபே பண்ணி அவன் சந்தோஷம் ஆனாதான் தானியேல் தப்பினான். அப்போ இன்னைக்கு ஒரு நாள் பொறுங்கள் என்று தானியேல் சொன்னது முதல் மறுநாள் ராஜாவை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் தானியேலுடைய நிலைமை இந்த ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் படிதான் என்னவா எப்படி இருந்தது? ஓ, குடலெல்லாம் குழம்பி இருக்கும்,
உதடுகள் துடித்திருக்கும், எலும்புகள்லாம் உக்கல் உண்டாகி அப்படியே உளுத்து போயிருக்கும். ஆனால் அதற்கு மேலே ஒரு நம்பிக்கை கடைசியா தான் வருது. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களோடு பேசுவார் என்று ஆண்டவரே நீ மத்தேயு 10:20 சொன்னீர். நீரே பேசும் என்று சொல்லிட்டு தானியேல் போய் நின்றார். அங்கு கர்த்தர் பேசினார். அதுக்கப்புறம் ராஜ்யபாரமே மாறினது, பதவிகள் மாறினது. ஆனா அதை போய் சொல்லி அது சக்சஸ் ஆகிற வரைக்கும் அந்த தானியேலுடைய நிலைமை எங்க இருந்து எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் நீ நல்லா படிச்சு பாருங்க. சிங்கக்கவியில போடும்போது சாத்ராக்கு எங்க போயாச்சு? காணோம். மேஷாக்கு எங்க போயாச்சு? காணோம். ஆபத்நேகோ எங்க போயாச்சு? காணோம். அப்போ இந்த இக்கட்டான நேரத்துல நெருங்கினவர்கள் கூட இல்லை. இருந்தாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் முடிவு கர்த்தருடையது, முடிவு தேவனுடைய முடிவை தீர்மானிக்கிறவர் ஆண்டவர். அப்போ கடந்து போகட்டும். இந்த இக்கட்டு என்பதின் ஆழத்தை பாருங்க. முதலாவது சோதரம், குடல்கள் குழம்பிற்று. இரண்டாவது உதடுகள் துடித்தது. மூன்றாவது எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, அதாவது எலும்பெல்லாம் காஞ்சி உளுத்து போய்விட்டது. நான்காவதாக அவர் சொல்லுகிறார், என் நிலையிலே நான் நடுங்கினேன். ஐந்தாவதாக அந்த வார்த்தை சொல்லுகிறது, எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அல்லேலூயா. இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இளைப்பாறுதல் என்றால் என்ன? இந்த இளைப்பாறுதல் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இளைப்பாறுதல் என்பது 2 காரியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. ஒன்று, ஆபத்திலே தேவனால் கிடைக்கிற அருமையான ஒரு ஓய்வு. ஏதோ நடக்க வேண்டியது, அது நடக்காமல் அதிலிருந்து தப்புவது. ஏதோ ஒண்ணு எதிர்பாராதத்தில் ஏதோ ஒரு திட்டமிட்டு பயங்கரமா சம்பவித்திருக்க வேண்டியது. ஆனா அந்த பயங்கரம்ங்கிற சம்பவமே நடக்காமல் கர்த்தர் காப்பாற்றி விட்டார் என்று சொல்லி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அப்படியே ஒரு பெருமூச்சு விட்டு நன்றி. இது ஒரு இளைப்பாறுதல். ஆனா அந்த இளைப்பாறுதல் என்பது இன்னொன்னு எதை காண்பிக்கிறது? இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன் என்பது அது தேவனோடு போய் சேருவதை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 57:2. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். ஏன் இவ்வளவு ஒரு மனுஷனாயிருந்து, தேவனுடைய மனுஷனாயிருந்து, கர்த்தருடைய பிள்ளையாயிருந்து, தேவன் நடக்கிறவனாயிருந்து கடைசியில இந்த இளைப்பாறுதல் என்கிற தேவனோடு போய் சேர்ந்த ஒரு நிலைமைக்கு அவர் போறதுக்கு காரணம்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம். அவங்க யாருனாக்கா நேர்மையாய் நடக்க விரும்புகிறவர். நான் நல்ல சாட்சியா இருக்கும் போது, நல்ல ஊழியக்காரனா இருக்கும் போது, நல்ல வேதத்தை தெளிவா போதிக்கும் போது, எல்லாருக்கு முன்பு தேவ மனுஷன், தேவ மனுஷி, தேவனுடைய பிள்ளை என்று சொல்லும் போதே நான் பூமியிலே கண்ணை மூடணும், பரலோகத்துல கண்ணை திறக்கணும். இதுதான் எனக்கு இளைப்பாறுதல் என்பது தேவனோடு நடக்கிற பரிசுத்தவான்களுடைய உண்மையான அனுபவம். சில சம்பவங்கள் சொன்னா ஜனங்களாகி நீங்கள் பயந்து விடுவீர்கள். ஆனா நான் அதை நேரில் பார்த்தவன். சில அருமையான தேவ மனுஷிகளை பார்த்திருக்கிறேன். பரிசுத்தவாட்டிகள் என்கிற அற்புதமான தேவ மனுஷிகளை பார்த்திருக்கிறேன். அதுல தேவனுக்காக ஓடிக்கொண்டது சில அற்புதமான தேவ மனிதர்களாக பரிசுத்தவர்களை பார்த்திருக்கேன். அவங்க மேல
ஒரு சேற்றவாரி போடும்போது, அவங்க மேலே அக்கிரமத்தின் கரைகள் பழிகள் வரும்போது, அவர்களுக்கு வேற வழியே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு ரெண்டே ரெண்டு தான். ஒன்று வேதம், இரண்டாவது கர்த்தர். இந்த வேதமும் ஜெபம், இந்த ஊழியத்தை தவிர அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா மற்றவர்கள் ஏதோ அவங்கள வைக்க இவங்களை வைக்க ஆட்களை கூப்பிட அரட்டு மிரட்டு என்னமோ நடக்கும் போது கடைசியில் அந்த தேவ மனிதர்கள் பார்ப்பார்கள், ஆண்டவரே உமக்கு தெரியாமல் இது நடக்கல. நான் இத்தனை காலம் உம்முடைய சாட்சியாய், இத்தனை காலம் உம்முடைய ஊழியத்தை, இத்தனை காலம் உம்முடைய வேதத்திலே உமக்காக வாழ்ந்து விட்டேன். இனி நான் சகோதரனுடைய சாட்சியையோ என் ஜீவியத்தையோ அல்லது என் உத்தமத்தையோ நான் இழக்க விரும்பல. இந்த ஏசாயா 57:2 நேர்மையாய் நான் நடந்தேன், நேர்மையாய் நடக்க விரும்புகிறேன். ஆனால் இங்கு நேர்மைக்கு இடமே இல்லை. அப்ப எனக்கு ஒரு இளைப்பாறுதல் தாரும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு படுக்கை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். அவர்களுக்கென்று ஒரு படுக்கை ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டது. அவர்கள் சமாதானத்துக்குள் ஆண்டவருடைய சித்தத்தின்படியே அழகாய் இளைப்பாறுவார்கள். அப்போ ஒரு இக்கட்டு என்பது ஒரு தேவ மனுஷன வாழ்க்கையில எங்கே கொண்டு போகிறது? ஒரு இக்கட்டு என்பது ஒரு தேவ மனுஷனுடைய முடிவை எந்த அளவுக்கு மாற்றி அமைக்கிறது என்பதை பாருங்கள். அப்ப இப்படிப்பட்ட சத்தியத்தை, இந்த கிருபையுள்ள வசன விளக்கத்தை கேட்கிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்க கண்ணுக்கு, உங்க இருதயத்துக்கு மனசாட்சியின்படி தெரிந்த ஊழியக்காரர்கள் யார் நல்லவர்கள் என்று நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அதை நான் தெரிஞ்சுக்கணும்ல விட்டுட்டு, உங்க கண்ணு பார்த்தபடி அவர் நல்ல மனுஷன், நல்ல மனுஷன், உங்க மனசாட்சிபடி தேவ மனுஷன் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அவங்களுக்காக பரிதவிக்கவும் உபவாசிக்கவும் தேவனுடைய பாதத்துல காத்திருக்க வேண்டியதும் இது கேட்ட அந்த தேவ ஜனங்களுடைய உக்கரானத்துவத்தின் பொறுப்பு. அப்படி ஒருவேளை என் மனசு தெரிஞ்சபடி எனக்கு நிறைய பாசஸ் தெரியும், எனக்கு நிறைய ஊழியக்காரர்கள் தெரியும், நான் நிறைய பேர்ட்ட போன் பண்றேன், பேசுறேன், எனக்கு எங்க வீட்டுக்கு வர்றாங்க போறாங்க, இப்படி நீங்க சொல்லலாம். எனக்கு பாஸ்டர் தெரியும், எனக்கு சுவிசேஷம் தெரியும், எனக்கு நல்ல தீர்க்கது எல்லாம் உண்மைதான். ஆனா அதுல உங்க மனசாட்சிக்கு தெரியுமே யார் சரியான ஒரு தெய்வ மனுஷன், யார் சரியான ஒரு தெய்வ மனுஷன், தேவனுடைய பிள்ளை. அவங்களுக்காக தேவ சமூகத்துல விழுந்து கிடக்க வேண்டியதும் கண்ணீர் வடிக்க வேண்டியதும் காரண காரியங்களை நோண்டி பார்க்காமல் அவர்களுடைய ஜீவனுக்காகவும் அந்த நேர்மையாய் நடக்கிறாங்க பாருங்க, அந்த நேர்மை காக்கப்படவும் ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொரு தெய்வப்பிள்ளுடைய கடமை, ஒவ்வொரு தெய்வப்பிள்ளுடைய அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நீங்க கேட்கலாம், ஒரு ஊழியக்காருக்கு இக்கட்டு வரும்போது அவர் கடைசியா செத்துதான் போறாரு, ஆண்டவரையும் எடுத்துக்குவாரு, அவருக்கு படுக்கையும் ரெடி பண்ணிட்டாரு, சமாதானமா போவார், அப்ப நாங்க ஏன் ஜெபிக்கணும்? நீங்க நாங்க ஏன் போராடணும்? அப்ப இவ்வளவு நாள் அவள் நேர்மையா நடந்தாரே, அது தேவன் அங்கீகரிக்கலையா? இவ்வளவு நாள் இத்தனை பேருக்கு நன்மை செய்தாரே, அது தேவன் பார்க்கலையா? இவ்வளவு நாள் சத்தியத்தை ராத்திரி பகலா போதித்தாரே, அது கர்த்தருக்கு சித்தம் இல்லையா? பல கேள்வி கேட்கலாம். நான் சொல்றேன், இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்களுக்கு கேள்விகளுக்கு நாம் இடம் கொள்ளாமல் கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடும் கம்பளையோடும் காத்திருப்பது ஒன்றுதான் தப்பு வைக்கப்படுவதற்கு சரியான வழி. அப்படி ஒருவேளை நீங்க போராடினீங்க, உபவாசம் பண்ணீங்க, கதர்னீங்க, ஜெபிச்சீங்கன்னா அங்க என்ன நடக்கும் அதையும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சோதரம். அந்த ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆபகுக் 3:15.
திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோட நடந்து போனீர். அல்லேலூயா. திரளான தண்ணீர் குவியல்களாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோடு நடந்து போனீர். கடலுக்கு மேல நடந்தது யார் யார் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்றாங்க இயேசு கடலின் மேல் நடந்தார். ஆனா இங்க அதை விட இயேசு கடலின் மேல் நடந்தார் என்பதை விட இன்னொரு மயிர் கூச்சரியத்தக்கதான, உடம்பு சிலிர்க்கத்தக்கதான, கண்கள் அகல விரிச்சு பார்க்கத்தக்கதான ஒரு சம்பவம் இருக்குது. அந்த பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி, தேவ மனுஷன், தேவனுடைய பிள்ளைகள் இக்கட்டில் அகப்பட்டு கடைசியில் அவர்களுக்கு இளைப்பாறுதல் தான் வழி. அது அப்படிங்கும் போது ஆண்டவர் பார்ப்பார், இதுக்கெல்லாம் யார் காரணம் என்பதை கவனிப்பார். அப்போ ஒரு கூட்டம் இந்த தேவ மனுஷனுக்காக, மனுஷிக்காக பயங்கரமா அழும், பயங்கரமா ஜெபிக்கும், பயங்கரமா உபவாசி. இதெல்லாம் கேட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஒரு குதிரையின் சேனையை உருவாக்கும். அதாவது ஒரு குதிரை படையை உருவாக்கிட்டு கடலுக்கு அடியில, சமுத்திரத்துக்கு உள் கடலுக்கு அடியில அவர் குதிரைக்கு மேல உட்கார்ந்து கடலுக்கு அடியில நடந்து போவாராம். அல்லேலூயா. அந்த குமியல் என்பது என்ன? நாம் ஜெபிக்க 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 ஜெபிக்க, ஸ்தோத்தரிக்க, உபவாசிக்க, அந்த பிரச்சனையெல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல போய் அப்படியே குமியெல்லாம் மாறும். அந்த சமுத்திரம் என்பது என்ன? பயங்கரமாய் வந்து கொண்டிருந்ததன சத்துரு, எழுப்பிக் கொண்டிருக்கின்றதன பிசாசு, ஏராளமாய் வந்த அந்த திரள் விரோதமான கூட்டமாகிய ஜனம். அவங்க ஒரு கடல் மாறி அங்க ஒரு ஆளு, இங்க ஒரு ஆளு, இவங்களை தெரிஞ்சு அங்க பேசி என்னென்னவோ பண்றாங்க. ஆனா ஆண்டு என்ன செய்யறா தெரியுமா? அந்த கடலுக்குள்ள குதிரையோடு கடலுக்கு உள்ளே நடந்து போகிறார். அல்லேலூயா. கடலுக்கு மேலே நடந்த இயேசுதானே உங்களுக்கு தெரியும். இங்க கடலுக்கு உள்ளே நடக்கிற ஆண்டவரை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க அந்த வைராக்கிய ஜெபத்தின் அஸ்திவாரம். இதுதாங்க அந்த போராட்ட ஜெபத்தின் பிரதிபலன். ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவ மனுஷன், அதாவது கர்த்தர் நல்லவன், அந்த நேர்மையாய் நடக்கிறவன், அந்த நேர்மையின்படி நடந்ததுனால அவனுக்கு வருகிற அவமானம், அசிங்கம், பேர்க்கெடுத்தல் அல்லது அவனுக்கு பயங்கர சரீர போராட்டங்கள் வந்து அவன் மறிக்க வேண்டிய நேரம் வரணும் அப்படின்னு வரும்போது தேவ ஜனங்க ஜெபிச்சா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு குதிரை சேனைய, ஒரு குதிரை படையையே உருவாக்கிட்டு அந்த எதிரிகளுக்கு, விரோதிகளுக்கு தெரியாமலேயே கடலுக்கு அடியிலேயே நடந்து போவோம். அவங்க இருக்கிற வீடு எது, அந்த வீட்டுக்கு அடியில நடப்பாங்க. அவங்க பண்ணுகிற வாகனம் எது, அந்த வாகனத்துக்கு அடியிலே நடந்து போவாங்க. அவங்க எடுக்கிற முயற்சிகள் எது, சூழ்ச்சிகள் எது, அங்கெல்லாம் கர்த்தர் போவார். இது அவங்களுக்கு, விரோதிகளுக்கு தெரியவே தெரியும். தேவனோடு நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். தேவ மனுஷர்களுக்கு மட்டும்தான் தெரியும். என் கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி புறப்பட்டுட்டார். என் கர்த்தர் தம்முடைய குதிரை படையை உருவாக்கிட்டார். என் கர்த்தர் கடலுக்குள்ள இறங்கிட்டார். கடல் போல வருகிற பிரச்சனைக்குள்ள கர்த்தர் மூழ்கிட்டார். அவர் அந்த குதிரையில உட்கார்ந்து அதுக்கு அடியில போயிட்டே இருக்கார். அது தேவனை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. நீங்களே இக்கட்டுல போனாலும் உங்களுக்காகவும் கர்த்தர் இப்படிதான் வருவார். இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியங்கள், இதெல்லாம் மிகப்பெரிய தேவனுடைய வெளிப்பாடுகள். இப்போ கடலுக்கு அடியில ஆண்டவர் அந்த இக்கட்டுள்ள தேவ மனுஷனுக்காக குதிரையோடு நடக்கிறாரே, அதோடு நடந்து போனாக்கா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரா? இல்ல. 14 வசனம் சொல்லுது பாருங்க, ஆபகு 3:14. என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள், சிறுமையானவனை மறைவிடத்தில் பட்சிப்பதை போல அவர்களுக்கு சந்தோஷமாய் இருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே
அவருடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். லேலோயா. ஒரு பரிசுத்தவானை, ஒரு தேவ மனுஷனை, கர்த்தரோடு நடக்கிறவனை, அந்த நேர்மையோடு நடக்க விரும்புகிறவனை சிதறடிக்க பெருங்காற்றை போல மறைவிடத்திலிருந்து எரிக்கிறது போல பட்சிக்கிறது போல சந்தோஷமா வர்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? ஈட்டியை எடுத்து அவர்களை உருவ குத்துகிறார். அதுல ரொம்ப கவனிக்கணும். யார குத்துற? கிராமத்து அதிகாரியும். இந்த பிரச்சனையை உண்டாக்குனது யாரு? திரும்ப தூண்டி விட்டது யாரு? இதை இழுத்து கொண்டு வந்தது யாரு? நான் கூட இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் சொன்னது யாரு? அவர்களை ஆண்டவர் ஈட்டியினாலேயே குத்துவார். எப்ப தெரியுமா? அந்த தேவ மனுஷன், தேவடைய மனுஷி, கர்த்தருடைய பிள்ளை இக்கட்டில மறிக்க வேண்டிய நெருக்கம் வரும்போது, அவர்களுக்காக சில கூக்குரலிட்டால், கண்ணீர் விட்டால், உபவாசித்தால், அழுதால், மன்றாடினால், ஜெபித்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர்கள் ஈட்டியையே அவர்களுக்கு அனுப்புவார். அந்த வசனம் அழகா சொல்லுது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். அல்லேலூயா. இங்க ஒரு ஆச்சரியத்தை பாருங்க. குதிரைப்படையை உண்டாக்க ஆண்டவருக்கு தெரியுது, குதிரைப்படைக்கு மேல உட்காரத்துக்கு ஆண்டவருக்கு தெரியுது, அத கடலுக்குள்ள குதிரையை ஓட்டுறதுக்கு தெரியுது. இவ்வளவு தெரிஞ்ச ஆண்டவருக்கு ஈட்டியை கொண்டு வர தெரியாதா? ஒரு பட்டயத்தை கொண்டு வர தெரியாதா? ஆண்டவர் பார்த்தாரு, ஓ ஈட்டி, அதை வைத்து நான் கிரியை செய்கிறேன். அவர்கள் ஈட்டியை வைத்து அவர்களை உருவ குத்துகிறார். இதுதான் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கிடைக்கிற பலன். நீங்க உபவாசம் இருக்கிறீங்கன்னா அந்த உபவாசத்துக்கு உண்டாகிற பலனே அதுதான். இக்கட்டு நேரத்துலதான் நாம் ஒருவருக்காக கைகளை மேலே உயர்த்தணும். இக்கட்டு நேரத்துலதான் தேவனுடைய பாதத்துல கண்ணீரை வடிக்கணும். அப்போ ஆண்டவர் இறங்குவார், கடலுக்கு அடியில இறங்குவார், குதிரை படையோடு இறங்குவார். ஓ சோத்திரம், வீரனை போல புறப்படுவான். யார் யார் கையில ஈட்டி, என்னென்ன ஈட்டிய வச்சிருக்காங்களோ, தந்திரங்கள், மந்திரங்கள், யோசனைகள், புத்திகள், ஆலோசனைகள், பட்டபாக படித்தார்கள், பெரியாட்கள், அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அந்த ஈட்டி எல்லாம் திருப்பி அவர்களையே குத்துவார். அதோடு நின்று போனதா? அதுதான் கிடையாது. அந்த ஆபகு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. 13வது வசனம், கர்த்தர் நல்லவே, உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீ புறப்பட்டீர். அல்லேலூயா. கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர். அந்த 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓ நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காக நீர் புறப்பட்டீர். எப்போ? தன்னுடைய மெய்ப்பனுக்காக, தன்னுடைய தேவதாசனுக்காக, தன்னுடைய தேவ மனுஷிக்காக ஒரு கூட்டம் மன்றாடும் போது, ஒரு கூட்டம் காத்திருக்கும் போது, ஒரு கூட்டம் உபவாசிக்கும் போது, ஒரு கூட்டம் அங்கலாய்க்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஓ பார்க்கிறார், இவன் என்னுடைய அபிஷேகம் பெற்றவர் அல்லவா, இவனுக்காக வல்லவா ஜனங்கள் போராடுகிறார்கள் சொல்லி ஆண்டவர் புறப்பட ஆரம்பிக்கிறார். புறப்பட்ட ஆண்டவர் என்ன செய்கிறார்? கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி, கடலை அப்படியே ஆழமாக்கி, அதுல கழுத்து மட்டும் வெறிய தெரியத்தக்கதாய் அவர் அப்படியே போகிறார். போகும்போதான் துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஓ வெட்டினார். முதலாவது பார்த்தோம் 13ஆம் வசனத்துல உருவ குத்தி, 14ஆம் வசனத்துல பார்த்தோம் உருவ குத்தினார். 13ஆம் வசனம் சொல்லுது அவர் தம்முடைய பட்டயத்தினால வெட்டினார். இப்போ இந்த சத்துருக்கள் கர்த்தராலேயே குத்தப்படுறாங்க, சத்துருக்கள் கர்த்தராலேயே வெட்டப்படுறாங்க. எனக்கு என்னன்னா, வெட்டப்படுறது கூட பெருசு கிடையாது. ஒரு வெட்டு செத்துட்டான், ஒரு குத்து துடிச்சு இறந்துட்டான். ஆனா இந்த வெட்டப்படுறது, குத்தப்படுறது இருக்கு பாருங்க, இதை விட பயங்கர உணர்வு. அந்த 12ஆம் வசனத்தை வாசிச்சு நான் முடிக்கிறேன். நீர் கோபத்தோட பூமியில் நடந்தீர்,
உக்கிரத்தோட ஜாதிகளை போர் நடி தன்னுடைய மனுஷனுக்கு தன்னுடைய மனுஷிக்கு ஒரு இக்கட்டு வருது, காப்பாற்ற யாரும் இல்ல, சூழ்ச்சி நடக்குது, மந்திரம் நடக்குது, தந்திரம் நடக்குது, ஆள்பலம் உண்டாகுது, பணபலம் உண்டாகுது, என்னென்னவோ சம்பவிக்குதுன்னா அங்க ஒரு கூட்டம் தேவனை நோக்கி உபவாசித்து அழுது கதறும் போது ஆண்டவர் என்னச்சு வரான், கோபத்தோட வந்து நடந்துட்டு உக்கிரத்தோட ஜாதிகளை போரடித்துன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த நெல் அறுவடை நேரத்துல அந்த கதிரெல்லாம் அறுத்துட்டு வந்து களத்து மேட்டுல வச்சு ஒரு கட்டி கட்டி அந்த தூக்கி அடிப்பாங்க பாருங்க. அடிக்கிற வேகத்துல அந்த கதிர்ல இருக்கிற நெல்லு கதிர்கள் கோதுமை எல்லாம் அடித்து செதறும். அங்க விழுவோம், இங்க விழுவோம், அப்படி போவோம், இப்படி போவோம். அந்த கதிர்லயே அந்த இருக்க அதோடைய பிறப்பிடத்துல இருக்காதபடிக்கு சின்ன பின்னமாகும். இதுதாங்க ஜெபத்துக்கு கிடைக்கிற பலன். நீங்க போய் அங்கு காவலா இருக்க வேண்டாம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச உதவிகளை நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, உங்களுடைய பரிசுத்தவானுக்காக, பரிசுத்தவாட்டிக்காக, உங்களுடைய தேவ மனுஷனுக்காக, தேவ மனுஷிக்காக நேர்மையாய் நடக்கிறார்கள் என்று தெரிந்தவர்களானால் அவர்களுக்காக இன்னைக்கு ராத்திரி முழங்கால போடுங்க, 2 கைய உயர்த்து. நாளைக்கு காலையில ஒரு நாள் மட்டும் உபவாசத்தை போடுங்க, வேலையெல்லாம் சுருக்குங்க, தேவ சமூகத்துல கண்ணீர் விடுங்க, அழுங்க, ஆண்டவரிடத்துல போராடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஆபகு 3ஆம் அதிகாரம் சூத்திர 15, 14, 13, 12 இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே நடக்கும், அப்படியே நிறைவேறும். கர்த்தர் நல்லவை. என கண்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைய, தேவனுடைய அபிஷேகத்தை முன்னிட்டு கொடுத்திருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு இதுதான் பிரசங்கம், இததான் பிரசங்கிக்கணும், இத சொல்லி ஜனங்களுக்கு எப்படியாவது ஆயத்தப்படுத்தணும். நான் சுயமா திட்டமிடவே இல்லை. வந்து கூட்டத்துக்கு உட்கார்ந்து ரொம்ப நேரம் 1 நாளாமா 29, 11 வசனத்தை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தேடிட்டே இருந்தேன். எந்த வார்த்தையும் கிடைக்கல. கடைசியில அவங்க வளர்மதி சிஸ்டர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில ஜெபம் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. அறிவிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த வார்த்தையும் கிடைக்கல. அறிவிப்பும் முடிஞ்சு எல்லாரும் ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னேன். அந்த ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி கடைசியா ஜெபிக்கும் போதுதான் இந்த வார்த்தையை ஆண்டு கொடுத்தார். அந்த கண பொழுதுல கர்த்தர் கொடுத்தார். எந்த ப்ரிப்பரேஷன் இல்லாம ஆண்டோட வார்த்தைகளை பேசி இருக்கிறேன். பின் எனக்கு நல்லா தெரியுது, என் கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். உங்களை நல்ல கொழுந்து வீட்டி இருக்கிற தீவட்டிகளா, நல்ல மெழுகுவர்த்திகளா, நல்ல தீபங்களா கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல ஒரு அபிஷேகத்தை போட்டிருக்கார். விரும்புறவங்க இன்னைக்கு ராத்திரி நல்லா போராடி ஜெபம் பண்ணுங்க. முடிந்தவங்க நாளைக்கு உபவாசம் போட்டு ஒரு நேரமாவது தேவ சமூகத்தில் எனக்காக காத்திருங்க. உங்களுடைய ஜெபம், உங்களுடைய மன்றாட்டு, உங்களுடைய காத்திருப்பு, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய வேண்டுதல், உங்கள் விண்ணப்பம் இந்த ஆபகு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நல்லவர் 12 முதல் 16 வரைக்கும் உள்ள வசனங்களை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார். முதல் வசனம் நமக்கு ஆண்டு கொடுத்தது 16வது, அதற்கு அடுத்து 2வது ஆண்டு கொடுத்தது 15வது, அதற்கு 3வது ஆண்டு கொடுத்தது 14வது, அதுக்கப்புறம் 4வது ஆண்டு கொடுத்தது 13வது, அதுக்கப்புறம் 5வது ஆண்டு கொடுத்தது 12வது வசனம். இந்த ஆபகு 3ஆம் அதிகாரம் 16ல இருந்து 12 வரைக்கும் கீழே இருந்து மேல வரைக்கும் ஒவ்வொன்னா படிங்க. இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுவார். எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவரே, என்ன வார்த்தை சொல்லுவது, எதை சொல்லுவது என்று அறியாதிருக்கிற நேரத்தில் கடைசி நொடி பொழுதில் ஆவியானுடைய அபிஷேகம் பலமாய் இறங்கி
வேதத்தில் இப்படி ஒரு வசனம் உண்டு என்பதை கர்த்தர் காண்பித்து அதன் விளக்கத்தையும் வியாக்கியானங்களையும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து அனுப்பப்பட்ட இந்த தேவ வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த இக்கட்டு விலகப் போவதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே குதிரைகளோடு நடக்க போவதற்காக ஸ்தோத்திரம். அதிபதிகளை ஆண்டவர் உருவ குத்தப் போவதற்காக ஸ்தோத்திரம். தலைவனை வெட்டப் போவதற்காக ஸ்தோத்திரம். சத்துருக்களை போரடிக்கிறதை போல நீர் ஆண்டவரை சிதற பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். உங்களோட வசனங்கள் அப்படி நடக்க போவதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு இரவு காத்திருந்து ஜெபிப்பதற்கும் நாளைக்கு பகலில் உபவாசிப்பதற்கும் யாரெல்லாம் தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் அபிஷேகத்தின் கரமும் கிருபையும் உண்டாகட்டும். நீ ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் இன்னைக்கு பகலில் நடந்த அந்த தினந்தோறும் ஆராதனையில் உடைய பிள்ளைகள் கண்ணீரோடும் கம்பளையோடும் பாரத்தோடும் அந்த நீண்ட நேரம் ஜெபித்திருக்கிறார்களே, யாரெல்லாம் பங்கு பெற்று ஜெபித்தார்களோ, யார் அதை நடத்தினார்களோ, அதில் ஊழியத்தை செய்தார்களோ அவர்களையும் அந்த சேமத்தை கொடுத்து தயை செய்தருளும் ஆண்டவரே. நீரே தயை பாராட்டு. எல்லாம் உம்மால் இரவில் அல்லறித்தார். நாளைக்கு விசேஷித்த அந்த இருட்டோலை ஜெபம், அந்த விசேஷித்த இருட்டோலை ஜெபத்தில் கலந்து கொண்டு விசேஷித்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள தயை பாராட்டு. தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.